போன வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க தெய்வான பாட்டி எங்களுக்கு விருந்து கொடுத்தா அப்படி சொல்லி இப்போ இன்னைக்கு கொங்கோங்லேருந்து வந்த கொங்கோங் மகாராணி தெய்வான பாட்டிக்கு வந்துட்டு விருந்து கொடுக்க போகிறாங்க. என்ன வாட்டி நடக்குது? என்ன நடக்குதுன்னா ஏதோ உருளைக்கிழங்கு எல்லாம் கொட்டிக்கின்ற அம்மா இனிமே தான் சாப்பாடு என்னன்னு தெரியும். ஐயோ பாவம் மோமெல்லாம் சேர்ந்து போச்சு, ஏன்டா சிரிக்க அழுகிற வா அல்லாதடா பாவங்களா புகை குண்டப்பா இங்க பாரு புகையை வச்சு விடாத கலாய்க்கிறா அவரு. நீங்கள் ஆரம்பத்தில் இங்கே வரைக்குள்ள வந்து அம்மா சுடலை தான் சுடலே இந்த அப்படித்தான் இருந்தது, சுடலை மாதிரி தான் இருந்தது. எல்லக்குட்டி கண்ணுக்குட்டி தாளிச்சதுக்குள்ள தாளிக்காத இறக்கிக்கலாம்பா. உங்களோட கணவர் வந்து விரும்பி கேட்குற சாப்பாடு எனக்கு இதை செஞ்சு வாங்கணும் அடிக்கடி கேட்குறேன்டா. அவருக்கு கட்டாயம் புட்டு ரொட்டி அதான் விரும்பி சாப்பிடுவார். ஆசையாக வச்சு கொடுக்குறேன். ஆனா வீடியோ பாக்குறவங்க எல்லாம் லண்டனை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொல்லப்போவாதி. வெல்கம் டு ஆர்ஜே பீட். கேஜே சொல்லுங்க பாட்டி. கேஜே சொல்லுங்க. தெய்வான கேஜே தெய்வானை பாட்டி என்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டேன். விடுங்கடா இது இம்சப் பண்றானுங்களே. ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து கத்தியோட வந்திருக்கோம். போன வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தெய்வான பாட்டிக்கு வந்து கத்தி கொண்டு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. இது நாங்கள் வேண்டியது இல்லை. இது கொங்கோங்கில் இருந்து தரவிறக்கம் செய்யப்பட்ட கத்தி. கவரெல்லாம் போட்டு வச்சு போல. கரட் பிடிச்சிட மாட்டேன் இருக்கான். ரைட், ஓகே. உண்மையில் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி வந்து போன வீடியோலலாம் வந்து பார்த்துருப்பீங்க தெய்வான பாட்டி எங்களுக்கு விருந்து கொடுத்தா அப்படி சொல்லி இப்போ இன்னைக்கு கொங்கோங்லேருந்து வந்த கொங்கோங் மகாராணி தெய்வான பாட்டிக்கு வந்துட்டு விருந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஓமை காட்டுறது நீங்கள் உண்மையாக மகாராணி தெரியாது உங்களுக்கு? உண்மையிலேயே மகாராணி இல்லை, மகாலட்சுமி. காரணம் என்னண்டா என்னைய வச்சு எனக்கு ஒரு உதவி இல்லாத என்னையே தலைமை தாங்கிறபடியா மகா செல்வலட்சுமி. மேலே மேலே இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான்டா மகாலட்சுமின்னு சொன்னாவே அவ்வளவு காணும். செல்வம் வந்து ஒரு சிறப்பாக ஒரு அனுபவிக்கக்கூடிய ஆள். அப்படி நீங்கள் எங்களையும் போனது. அதே நேரத்தில் எனக்கு முதலாக தலைமை தாங்கிய தரிசினிக்கும் எனது அருமை பேர் லண்டனுக்கும் குண்டப்பாவுக்கும் சிவாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றி நிகழ்த்தி சென்றிருந்த உடையார்கட்டை சேர்ந்த தெய்வானை அம்மாவுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது மங்கள விளக்கேற்று. மங்கள விளக்கேற்றி என்ன செய்ய போறாரா? மங்களகரமா மங்கள விளக்கேற்று ஆரம்பிக்க போறோம். ஒடியா ஒடிக்கிட்டு நீங்க அன்றைக்கு ஹீரோயின் மாதிரி தான் பாட்டி. என்ன மேக்கப் என்ன மேக்கப் என்ன மகள் வந்தபடியா? ஹீரோனி இல்லை, காலையிலேயே இதெல்லாம் வீடு வாசல்லாம் துப்பராக்கிட்டு ஒரு முழுகிட்டா பிரச்சனை இல்லை. பின்னேற மழை வந்தால் தலை காயாது. எந்த பிரச்சனைக்காக இதுல பியூட்டி பார்லர்ல கண்ட மாதிரி பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா. ஏன்டா பேசல் போடலாட்டியும் பாட்டி வடிதாண்டா. அப்படி நீங்க எல்லாம் இப்ப இதை விட உண்மையான என்ன சொல்ற? பிறந்த அன்னைக்கு இருந்த அழகு தான் நெடுகளும் இருக்கும். அது மனசுல இருக்கிற அழகு அச்சா அழகுன்றீங்க. ஓ உண்மைதான். அதான் முகத்துல இல்ல அழகு, அழகு மனசுல தான் அழகு இருக்கும். அது என்ன போல. இவருக்கு என்ன நேரம்? அப்போ ஓகே. இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் தான் நிறைய சாப்பாடு செஞ்சு எடுத்துருக்கீங்க. உங்களை சாப்பாடு நான் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை, இங்கே வரே இல்லை. நீ கடல தானே வரமாட்டேன் தெரியும் தானே. நான் சொன்னேனே எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆயிரம். அடே அம்மா தொடங்க கூட விட்டுருக்கோம் என் நேரத்தில் கால எடுத்து சரியா? ஓகே. அப்போ வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து அம்மா சமைச்சு தரப்பா சரியா? என்ன சமையல் சாப்பிட்டு பார்க்கணும். அங்க வந்து ஹாங்காங் நாட்டுல சாப்பிட்ருப்பீங்க, ஆனா இந்தியன் சாப்பாடு செய்ய போறேன், சாப்பிட்டு பாருங்க. ஹாங்காங் நாட்டுல கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல சமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாட்டுற பேர் என்ன தெரியுமா?
ஆனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லண்டனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க குழப்பவாதி இல்ல சாப்பாடு கொஞ்சம் நான் ஆயிஷியா இது சைனா மொழியில் சொல்கிறாங்க எல்லாரும் தெரியுமா கொஞ்சம் நான் ஆயிஷியா சொல்லுங்க அதான் சாப்பாடு சொல்லுங்க ஏதோ நூடுல்ஸ் போட போறீங்க சைனீஸ் சாப்பாடு முடிச்சிட்டாரு என்ன சாப்பாடுன்றதை நாங்க சொல்ல மாட்டோம் செய்து முடிய பேரை சொல்லுவோம் முதல்ல சாப்பாடை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வந்து நாங்க வீடியோக்குள்ள முழுசா போகலாம் ஸோ இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபயர் ஆக்கள் 2 எழுந்திரி ஓய் யோசிக்க கூடாது கோழி வீட்டுக்கு போவோம் அந்த சாவல் அடைச்சு விடுங்க நீங்கள் நாங்கள் வந்தீங்கன்னா தான் வடக்கி நீங்கள் அடே 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 நீ எனக்கு அடிப்பட்டு தான் போவா அம்மா என்ன கொள்றது ஆக மொத்தத்தில் இன்றைக்கு நீங்கள் வேலையை வந்த பாட்டி இல்லை நம்ம இங்கே வேலை அதே வேலை இங்கே பிடிச்சிருவாங்க இங்கே நெருப்பு ஆளுறான் அங்கே கொல்லி ஒத்துற வேலை இருக்கா பாட்டி நம்ம நேண்ட சவுண்டு ஒரு மாசமா ஒருத்தன் உடம்ப குறைக்கணும்னு கூடவே சுற்றி திரிதான் கேமராமேன் பார்த்தீங்களா எப்படி டக்குனு கண்டுபிடிதான் கொல்லி ஒத்துறதுக்கு கோடரியை கையில் கொடுத்துருங்க அதில் ஆச்சு உடம்பு குறையட்டு நேற்று வீடியோவில் வந்து வேக்கடியில் வந்து கொமான் பண்ணியிருக்கான்டா உடம்புலாம் குறைச்சி அழகாரிக்காரான்ட்டு பார்க்கலையா கொமான் அவனே ஓ அதான்டா வேலு நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு கொமான் பார்த்து அவன்கிட்ட பொறுத்த வீடியோ ஓ அதே பண்ணி பிரச்சனை இல்லை அவனையே தான் உடம்புலாம் குறைச்சி இப்போ அப்படியே வந்துட்டான் நெருப்பு முடியாது பிடிச்சிருந்தான்டா கொஞ்சம் என்ன முதல் கொஞ்சம் இந்த இதால் பிரச்சனை இல்லை என்ன இப்போ அதில் இல்லாதால இப்போ நல்லா முதல் பிரச்சனைகள் இப்போ பிரச்சனைகள் இல்லை அதால் வேலையில் அடி சும்மா நம்ம கேட்கும் என்ன செய்யலாம் இன்னும் வர வேலையை செய்யா நானும் பார்க்கன் ஒரு சட்டியை 1 மணி நேரமாக தேய்ச்சி கழுவி கொண்டு இருக்குது அடிப்பேன் சட்டியா இதுக்குள்ள கறி வெட்ட போறியா மாவு கரெக்டு எங்களுக்கு பெப்பன்ட்ட கையில் வச்சு கொடுத்து எடுத்துட்டு வேணும் நம்ம கதை இதுக்கு திறந்துள்ள வரும் எங்கட அடுப்பு எடுக்க மாட்டாங்க அதான் வரணும் எதுல எடுக்க போற நீ இந்த தோளுக்கு மேல இரு நிலத்தில் என்ன வருது செல்ல குட்டி கண்ணு குட்டி அந்த அடுப்பு எடுக்க போகிறேன் டக்குன்னு நினைச்சிருக்கோம் 8 மணி தவிர சாப்பாடு பசிக்கு இருக்கட்டும் பதில் அப்பா அம்மா உன் பிள்ளை உயிரோடு இல்லை இந்த இடத்துல இந்த பக்கமா இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கா அதானே என்னடா அதானே என்னடா கத்தி இது பாட்டில் சிவன் நான் தான் மாவுடா மாவுடா பாட்டில் சிவனே இருந்து நீதான் கத்தியால குத்துப்பட்டுட நான் ஒன்றும் கதைக்க மாட்டேனா நீங்க இதை கதைங்கடா கோவமண்ட அடிங்க மையன் அவனுக்கு இப்படி அறிய கேப்பி அவர் மணி தரம் கூடி பாத்திரங்கள் இது என்னம்மா இது வந்து பருத்தமா நல்ல விஷயம் உனக்கு அடுத்த மாவால் இருறதுல தப்பே இல்லை ஹோல் வீட் ஃப்ளவர் ஹோல் வீக் ஃப்ளவர் அப்படின்னா அப்படின்னா தான் அந்த ஓமா பூரிமா சப்பாத்தி மாவு பாத்தியா சப்பாத்தி மாவு அது என்னன்னு சொல்கிறேன் வீட் ஃப்ளவர்னா சொல்லுவாங்க என்னன்னு தெரியாது ஓகே சாரி மணி கட்டிடுப்பா அப்படியே சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும் என்ன செய்யற காணுமாம்மா மா காணுமாம்மா சரி அந்த கிழங்கு கரியா கரியா அங்கே எப்படி வந்தீங்கன்னா சரி சடையிற என்ன முடியும் எங்கே ஒரு ஆடோண்ட வட்டுவான் ஆடு விட்டுரும் கோழி விட்டுரும் அங்கால மாத்தாயே வயிற்று வெளியே தீர்த்து விடாம இங்கால மாத்தாயே ஆடு வெட்டுறோம் மாட்டு வெட்டுறோம் அங்காள மாத்தாயே வயிற்று வலியை தீர்த்து விடமா இங்கால மாத்தாயே அப்படின்னா நீ கோவில்ல போய் நேர்ந்து விட்டு போட்டு பொலி கொடுக்க போவாள் அப்போ பாடுற பாட்டு என்ன எப்படி பார்த்தியா அம்மா அப்படி இல்லை எங்களோட ஊர்ல ஒரு பிள்ளை இங்கால இருக்கு இங்கால
ஆ நாங்க சொல்றது இப்படி இந்த அந்த பிள்ளைய கண்ட உடனே எங்க கூட நாங்க கோவிக்க அப்படிதான் சொல்றது. ஆடு வெட்டுற மாடு வெட்டுற அங்காள தாயே என் வயிற்று வலியை போக்கி விடு இங்கால மாதிரி. தண்ணியை தூக்கி வச்சிருங்கம்மா மாவு தூக்கி போட்டாங்க, தண்ணி கிணறு தூக்கி போட்டிருந்தா அந்த செடியை தாங்க. நான் அப்படி ஒரு அடி அந்த வாய்க்காலில் விழுந்து குளிச்சிருப்பேன். சரி ஆமா இது இதுக்குள்ள கொட்டுக்கோ, கொட்டி போடாம இதுக்குள்ள கொட்டுங்க. கொட்டிப்படம் அதில் கொட்டுங்க ப்ரோ. நீங்க அதை இந்த செக்ஷன் கூட அதில் ஒப்படைங்க. நான் கிழங்கு வேலை எடுக்கிறேன். நான் தாங்க கோயில் இருக்கிறேன். நீ இந்த நான் புரட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். நீ அங்க பணம் நீ நல்லா பணம். அம்மா இவனுக்கு 6 பணையும் நல்லா கிழங்கு வட்டம் லாம்பினையே நீங்க சண்டை பிடிக்கிறீங்க. உங்களை வேறு நான் சொன்னேன், நான் இதுக்குள்ள போட சொன்னேன். நான் உங்களை அது கடிச்சு கொட்டுறதுக்கே நக்க போறோம். புரடா முதல்ல இங்கே நீ தொடக்கிறே நீ இருக்கல அந்த உடச்சுடுறாய். நான் கூடி தந்துவேனேம்மா, என் கிழக்கு இல்லை. நீங்கள் என்ன அடுத்து அவனுக்கு சட்டியால் எறியும். நீங்கள் எனக்கு பக்கெட் அரைஞ்சி அவனுக்கு சட்டியால் எறியும். நீங்கள் ஒரு வார்த்தை எழுதினா செஞ்சு இருந்தது. உப்பு கேளுங்க, உப்பு கண்டு அம்மா சால்ட்டு இந்த அந்த உப்பு கல் உப்பு பாவிக்கிறது நீங்க போட்டு இல்லை அவங்க தனியாக ஊற்றிருக்காங்க அதுக்குள்ளே. சரி, அது கசிச்சிருக்கின்றதுக்காக எங்கே சிறியல் வாடி நீங்கள் என்ன ஆக்கல் நீங்கள் வாங்க கூச்சுதுரா கேட்க கூச்சுதுரா எனக்கு கூசிதா. ஐயோ சினுங்குறானே, பல்லு கூச்சுதுரா சினுங்குறானே. அந்த இதில் ஆகத்தான் சிவா பாட்டியை பேசிட்டு என்னோடய இருக்க பாக்குறேன். இவ்வளவு நாள் என்ன விட்டுட்டு இருந்தவன் இனி நான் அவங்கள விட்டு திரிக்க மாட்டேன். அவன் நல்லா உருட்டை தெரிஞ்சு அந்த மா உருட்டை கொடுக்காம வேணான்றான். வெட்டுற எவன் அடுத்தான் வெட்டுற எவன் அப்படி வெட்டு கொண்டு வரும். இந்த சின்ன பொடி கையை வெட்டிவா. தண்ணியில் போடுங்களேன் பண்ணி கலந்துருண்டாக்கல். வெங்காயம் எப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் சுரிக்கிறது? தண்ணிக்குள்ள போட்டால் சீக்கிரமாக கலந்து. சட்டி உடஞ்சிருக்கேன். சட்டி உடஞ்சிருந்தா சர்ச்சை உடஞ்ச பிரச்சனை பாட்டி வெங்காயம் தேவையில்லை. முதல்ல இது கிழங்கு அடிக்கணும் பண்ணி. கிழங்கு கிழங்கச்சி வேணுங்க ப்ரோ, கிழங்கச்சி வேணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ தண்ணி ஆத்துறீங்களோ? இவ்வளோ மீன் ஒன்று விட்டேன் நான். என்ன பனையானோ கழுத்தியோ? இது பால்பறை சும்பியோ கதைக்காக கத்தியால் ஊற்றி விடுவேன். வேலையை ஒன்று விடுங்க நீட்டாக. இவர் மட்டும்தான் கத்தி வாங்கிட்டு வருவார். என்னண்டா பாட்டிக்கு அந்த அளவுக்குள்ள ஏலாதுன்னு நினச்சிப்பேன். ஒரு கத்தி வாங்கி போன முறையே வரைக்கும் இல்லை, நப்பாக்குள்ள அருவா கத்தியால் வேறு வெங்காயம் சாம்பினார். அப்புறம் நான் அதை வேண்டிட்டு வந்தேன். இல்லை இந்த அப்படித்தான் என்னன்னு கேட்டால் தோலை உரிமா முதல் வளைச்சிட தோலை எடுங்களேன். அப்படித்தான் இருக்கும். அப்படி எடுத்து போட்டு தான் அது செய்யணும். ஓகே, எனக்கு அடுப்பு பற்ற வச்சு கிழங்கு வச்சுக்கிட்டேன். இவனு சாப்பிட பாட்டியை கொண்டு வர சாப்பிட்ற யாருக்கு தெரியுமா? நீ வாங்கி சாப்பிடு. சிவாவுக்கு. சுட சுட இந்த பழம் அதான் நான் வந்து என்னென்னா இந்த இது நெருப்பு பழம், கோவப்பழம். அது என்னடா என்ன டிராகன் நெருப்பு நெருப்பை தான் சாப்பிட்றது. தண்ணி கொஞ்சம் விட்டாங்க பாரு இப்படிலாம் ஊற்றி விடும். பாட்டி வந்து இப்போ அடுப்பு போட்டுறாங்க. அடுப்பு மூட்டுறாங்கல்ல, அடுப்பு மூட்டுறா. அதான் தமிழை படிங்க. ராரா தரசுக்கு ராரா நாகமே மீனிடா நானவே. பாட்டை படிச்சவன் கேட்டதும் சேர்த்துறான். கையால் உடைங்கலாம். இந்த இதை பூண்டை கொண்டு வாங்க, இந்த கத்தியை. நான் இந்த இது உடைக்க போகிறேன் கொஞ்சம் மரங்களா.
அம்மா நீங்க அந்த வெள்ளி பிரம்பு எடுத்து வச்சு கொள்ளணும் வெள்ளுக்கணும் கையிலே குத்தி பாருண்டே அடி கமராம ப்ரோ நான் கமரா பிடிச்சி இருக்க வச்சேன்டா பிரம்படுத்து அடிச்சு வெளியாக சொல்லுவேன் அம்மாச்சி தேங்க கமரா பிடிக்கிறவன் என்ன இது ப்ரோ நீ கமரா பிடிக்கிற ஈஸாக என்னங்க ப்ரோ கமரா பிடிச்சாக்கத்தான் நாங்களும் பொரிக்கிற சட்டி வேணுமா சாட்சியா என்ன செய்ய போறாங்கன்றது பாட்டிக்கும் தெரியாது வீடியோ பார்க்குறவங்களும் தெரியாது. அது வெட்டினா நம்ம கறி செய்யணும். என்னண்டு நல்ல மனுஷன் இல்ல ஓ என் அப்பா இல்ல நான் அப்பான்னு கூப்பிட்டு வேஞ்சலப்பா கோழியோட நான் அப்பான்னு கூப்பிடுறேன் அடிக்காத இந்த அழகா என்ன பேர் என்ன கண்ணப்பா கண்ணப்பா படிக்க போனான் தெரியுமா கொஞ்சம் வரும் எத்தனை ஞானம் வீட்டுக்கு பாய் இதுதான் நான் கண்ணாடியில் வாத்திக்கான் மீனுக்கு கடிஞ்ச பாட்டி பாட்டி நான் நீங்க முதலே இல்லை நான் நீங்க முதல்ல மயில் உஷார் இல்லைன்னு நீங்க முதலே இல்லை பாட்டி உச்சாரு உச்சாரு இது இல்லைன்னு கொஞ்சம் ஊற்று ஊற்று ஊற்றுருங்க கொஞ்சம் பிடிச்சிட்டாருண்டா இது 10 லிட்டர் போகிற வந்து எனக்கு பேப்பரும் இல்லைன்னு பேப்பரும் சொல்லி பொறுங்க வார பேப்பர் எடுத்துட்டு வார அதாமே நுழம்பு வராது நல்லா நைட் நம்ப போயிடுச்சா இல்லை நான் அதுக்கு பிறகு எத்தனை மணிக்கு படுக்க வைக்க 1:30 மணி நாங்க இங்க இருந்து போக்கு எத்தனை மணிக்கு ஜோக்கு இடையிலண்டா இடையில போக்குள்ள யானല്ലോ குறுக்கு உண்மையா காட்டு பாருங்க மறிஞ்சி கார்பல் தான் போயிட்டு இடையில நான் கேட்க மறந்து போனேன் கார் எங்கடையா ஓ ஒரு இடத்துக்கு சரி கடவுளை 6 இருந்தாலும் இட்டு சரி ரெண்டக்கார் வாடகைக்கார் வாடகை ரெண்டக்காரில் எல்லாம் ஒண்டக்கார் தான் நாங்கள் இப்படி தான் காய்ச்சி என்னண்டா இப்படி லண்டனமாக விடாது ஐயோ பாவம் மோமெல்லாம் சேர்ந்து போச்சு ஏன்டா சிரிக்க அழுகிற வா அல்லாதடா பாவமடா புகை குண்டப்பா இங்க பார் புகையை வச்சு விடாத கலாய்க்கிறா அவரு இதை விட கல்ல வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கு இல்லை இது நல்லங்கம்மா இதில் தான் உயரம் இந்த உயரம் கூடி சீக்கிரமாக உயரம் இருந்தால் தான் எரியும் அப்போ அவங்களுக்கும் ஈஸி சமைக்கிறது. என்ன செய்ய போறோம் எல்லாம் கொண்டு வச்சுட்டு என்ன செய்ய போறோம் ஜெயிச்சு ஆனால் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. காரணம் என்னென்னா நான் இதை பார்த்ததில்லை, இப்படி சாப்பாடு செய்ததில்லை. மற்ற எங்கட நாட்டு சாப்பாடு எதை செய்யறண்டாலும் செய்வோம். இப்போ இந்தியா நாட்டு சாப்பாடு செய்ததில்லை. என்ன சாப்பாடு எங்களுக்கு எவரும் என்னது அப்போ அதெல்லாம் அப்போ அதை கேட்குறாருன்னா நாங்கள் மகேசம்மாவை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கணும். சிம்பிள் சாப்பாடு. பாட்டிக்கு தெரிஞ்ச நல்ல சாப்பாடு என்ன ஸ்பெஷல் ஊத்தவ முழுதையும் இல்லை கொஞ்சமாக ஓகே போதும் 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 என்ன கொஞ்சம் கிழங்க போதும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சாப்பாடுண்டா? எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு என்னன்னு தெரியலை. உங்களோட கணவர் விரும்பி கேட்குற சாப்பாடு எனக்கு இதை செஞ்சு வாங்கணும் அடிக்கடி கேட்குறேன்டா. அவருக்கு கட்டாயம் புட்டு ரொட்டி அதான் விரும்பி சாப்பிடுவார். ஆசையாக வச்சு கொடுக்குறேன். மூஞ்ச பாரு. இல்ல 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 நாங்க சந்தோஷம் நீங்க கைரையில இருக்கிறது முடியாது. முழங்கால் வருத்தம் எல்லாரும் இருக்கிறாங்க நிலத்துல, நான் மட்டும் கதையில இருக்கின்றேன். அதுக்குண்ணா உயர்ந்த இடத்தில் இப்படிதான் உயர்ந்த இடத்துல இருக்கணுமா நீங்களா? வெட்டி தருவேன் நான் ஹெல்ப் பண்ணா. இப்ப கேட்டா விட்டுங்களா கத்திய வாங்கி. நீங்கள் கத்தியை கட்டிங்களா? தந்தேன் கொண்டா நான் வெட்டி தரேன். கத்திரிட்டு இஷ்டம் எவ்வளோ பார்த்து போட்டோம். பெரிய வேலையாண்டு இருக்கிறா அப்படிதான் எவ்வளோ மனசுக்கு யோசிக்க
அம்மா யோசிக்காட்டி நான் நினைப்பேன் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய வேலையா வாங்கி விட்டுறாதே சிவான்னு சொல்லலாம், ஆனா வேணாம் விட்டுட்டேன். நீங்க என்ன வேலை என்ன வேலையை வாங்குறதுல இருங்க ஏன்னா என்ன பார்க்காத வந்த கடும் கோவம். சாப்பிடலையா? வீடியோவில் போட்டு ஏசி கேச்சின்னு ஏச்சில்ல நல்லா இருந்துச்சா? சாக்லேட் பிஸ்கெட் வை. என்ன ப்ரோ சரிங்க சமைக்கீங்களா? நசிக்கிறேன். நசிக்கவா? என்ன வா கிட்ட. லெமன். கத்தியதாம்மா, கத்திய களி போட்டேன். இது எப்படி கட்டிங் ப்ரோ? உண்டவா அவன் இருப்பாள். போடுங்க இருக்குல்ல. அப்படி நான் கரைக்க போட்டுதான் தண்ணியில் போட்டு இப்போ இதெல்லாம் உப்புக்கு விரட்டி போட்டுது பரவாயில்ல. உப்பு அரைவாசி வைத்து அந்த அதோட வைத்து இங்கே இருக்கும். அது பரவாயில்ல, அவியட்டுமேம்மா. ஆ வெங்காயத்தை போட்டுங்க. கிழங்கு வெட்ட அவசியப்பட்டுறீங்க, வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயம் பிரியாணி நான் விட்ட பராமரோட எப்படி இதே என் கையில் இல்லை. அந்த காலத்தில் போருக்கு போகக்கூடாது, நாங்கள் வாழை கட்ட சட்டாண்டு இல்லை தூக்கி எறியுது. பாகுபலி கட்டப்பா விடியும் பாகுபலி விடியும். இது கொண்டு வாங்க, பாருங்க எப்படி இருக்கு அந்த கையில். தூண்டி அடிங்க. இல்லை மற்ற பக்கம் திருப்பி போடுங்க. கத்தியை ஒரு இப்படி செஞ்சு விட்டு ஒரு வாரத்தை இப்படி தெரியும். நான் முதல்ல அந்த மீண்டின் போலி நிறைய உடைக்கிருக்கு. நான் கோகனட் மில்க் போட்டினேன், ஞாபகம் பிடிக்காது. ஞாபகம் இல்லாமல் இருக்கும். அதை மறக்கலாமா? அரைவாசிக்கு வெட்டிட்டு நிமித்தி எடுத்தீங்கன்னா போதும். அது இப்போ போடுறதில்ல, அதுக்குள்ள பார்க்கணும் நான் என்ன செஞ்சுருக்கேன். அழிச்சதா இல்லை. ஓகே, கொஞ்சம் நிமித்தினா போதும் மணி. கொட்டி தானே எடுக்கணும். கொஞ்சம் கை பச்சை அரிக்கா மஞ்சள் அரிக்கா? இந்த பச்சை மஞ்சள் இருக்காண்டார். முத்தி போதும் போதும் போதும். ஆமாம் என்ன பாடப்படுறோம். பச்சை மஞ்சள் சரிதான். மூட தவிர மூணவும் அவியும் இல்லை. இந்த அதை கொட்டி போடுங்க. அது அது கிலோ ஓடுறதா? 8 பாட்டி எங்கே ஓடி ஓடி போகிறேன். கழுவுனேல அது மண்ணில். இது தாளிப்பு போடுறதுக்கா? ஓ, அதை கடைசியில் போட்டு கடைசியில் இது அதே மாதிரி தான் கட்டி பண்ணா நின்றுவா. கொஞ்சம் நீளம் ஓடினாலும் நீங்கள் செக் நீங்கள் தான் சாப்பிட போய் செக் பண்ணது. நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, கழுவுனது நான். கையை வெட்டிடாங்க ப்ரோ. கொஞ்சம் வெந்தயம் இருந்து அடிச்சுடுவாங்க, இல்லை அடிச்சு பரவாயில்ல. இது வெட்டி இருக்கலான்னு பாசத்தில் விட்டுறானோ இல்லை வெட்டு படட்டும் விட்டுறானோ எனக்கும் தெரியல. கட்டி இதான் இந்த காலத்தில் பாசமாக பேசினா கூட ஒருத்தருக்கும் இளமனே சட்டிக்குள்ளே வச்சுட்டு கத்தியால் கீறுங்களேன். அது கட்டி தலையில் வெட்டுற மாதிரி. நாங்கள் எவ்வளோ அறிஞ்சிருக்கோம் தெரியுமா? வெங்காய சம்பளுக்கு எப்படி பரவாயில்ல, கை தவறி தண்டா சரி. வெடியே ஓடி ஏறிட்டு எப்படி ஒரு வெட்டுப்பட்டப்போ காய்க்க மாட்டான். சம்பல் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் சீனி சம்பளண்டா செய்யலையா? சீனியை கொட்டி சரி சம்பல் சிங்களாக்கில் செய்வாங்க. சீனி சம்பல், கட்ட சம்பல். கிரிபாத்துக்கு சீனி சம்பல் தான் செய்வாங்க. ஏப்ரல் 1 பா கை வத்தாத அப்படி செஞ்ச கட்டு இப்போ பார்த்தவன் சொன்னாங்க 10. எனக்கு பழைய போயிட்டாங்க. நான் இப்போ மட்டும் செய்கிற காலம் குடிச்சு இது சூடான சட்டியெல்லாம் தூக்குறானே, கை இதாக போயிடுச்சு. இன்னும் நினைச்சு மறந்து போயிட்டேன். அப்போ நேற்று இங்கேருந்து அங்கே மட்டளவுக்கு போனீங்களா? இல்லை இல்லைண்ணா போனாங்க, ஃப்ளைட்டை மிஸ் ஆகிட்டு அதான் திருப்பி வந்துட்டேன். பொய்ய சொன்னாலும் ரைட்டு. சொல்கிறா குண்டம். வேற எது ஒல்லியா? இவன் இப்போ கொஞ்சம் வர வர சிக்கலாகிட்டான் நாளில். நேற்று என்னைய வந்து பார்த்துட்டு போனீங்களே, அப்போ நெடுக மட்டளவுக்கு போனீங்களா அல்லனா கிளிநொச்சியில் தங்குனீங்களா? இல்லை நாங்கள் சொன்னோம். உங்கள்கிட்ட இரும்பலுக்கு எதுவும் இருக்கா? இருக்கு. ஒன்று தாங்களே கொஞ்சம் கோவிக்காம. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு மட்டும் ரகசியமாக சொல்லுங்க, என்ன செய்யறது? நான் ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு கடைக்குள்ளே வச்சு. எங்க அதான் கிரேத்தல் இல்லை, பார்க்குற இல்லை. ஓ ஓ ஆ ஓகே ஓகே சரி சரி டன். பட் நான் சாப்பிட மாட்டேன். ஓ
ALW. மியூசிக் போடுறதில்ல. இதெல்லாம் வாங்க. மெல்ல மெல்ல அப்படியே தட்டினா போதும். தட்டி தட்டி போட்டு எல்லாத்தையும் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இடிச்சு சிவாட கண்ணில் வச்சிருக்கோம். என்ன தான் கொள்றது கராத்தே. இந்த கராட்டிக்கு எல்லாம் தெய்வான பயப்பட்டு இருந்தா இந்த காட்டுக்கு இருந்திருக்க மாட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் இடிச்சுக்கிட்டோம்பா. சரி சொல்லிப்படி சீக்கிரம். மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைத்த அழகு என்பது நாங்கள் 3 பேரும் லைட் எடுத்துக்கிட்டு வருவோம். எங்க சாட்சியில் ஓட்டுருக்கிறேன். இந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு இல்லை நம்ம அந்த தண்ணி எடுக்க போன இடத்துக்கிட்டே இல்லை தண்ணி இடத்துக்கு போனது இதில் திரும்பணுதுக்கு இல்லை. இதுக்கு இங்கே போய் பார்க்கணும் பாட்டி என்ன இருக்குன்னு இல்லைங்க. அதுக்குள்ள தோட்டம்டா அவன் அது தண்ணி தோட்டம் அதுக்குள்ள தோட்டம். நீங்கள் செருப்பு போட்டதே இல்லையா உண்மையிலே? செருப்பு போட்டது தான் செருப்பு வாய்க்காலுக்கு பொடியும் கோவத்தில் தூக்கி வீசி விட்டுருச்சு. ஆறுபடி வேற ஆறு பேராண்டி. என்ன அந்த அந்த பொடியை விட்டுக்கிட்டவும் போய் நேற்று 1000 ரூபா கொடுத்து எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த இப்போ வச்சிருக்க செருப்பு அப்போ என்ன செய்யறது? அப்போ அவங்களோட இன்னும் கொஞ்சம் காலத்தால் என்ன 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வீடுகள வந்துடும் போல. வீடு வராது, இது இன்னொரு ஆள் விட்டு காணி. அவங்க விற்க மாட்டாங்களே. விற்பாங்க. எவ்வளோ போகுது? கட்டியான விலையடா இந்த கருங்காட்டுக்கு விலை. இப்போ இந்த விலையில் ஆறு வாங்க போகிறான். எந்த வீட்டு? இந்த வீடு போட்டு நீ இந்த காடாக கிடக்கிறத அழிச்சு வீடு கட்டுறேன்டா இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இங்கே வரைக்குள்ள வந்து ஆமாம் சுடலை தான். சுடலை இந்த அப்படித்தான் இருந்தது, சுடலை மாதிரி தான் இருந்தது. நாங்கள் இவங்கெல்லாம் இவங்க 91 வந்தாங்க. நாங்கள் அதுக்கு முதைய வந்துட்டோம் தானே. வந்து காடு வெட்டுறதும் அந்த இதாக பிறகு செடி வர்றதும் பிறகு காடு வெட்டுறதும் துப்பராக்குறதும் அப்படி எப்படியா இருந்து பிறகு சனம் குடியேற அப்படி இப்படி வரைக்கல ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு காணி ஆத்தாங்கிற அந்த காணியை நான் விற்றுட்டேன். எடுத்துட்டீங்களோ? எடுத்துட்டேன். சரி வாங்க போவோம். சார்ஜ் போடுறதுக்கு எதுவும் கொடுக்குறீங்களோ? காசு 5 ரூபா பிடிக்கும். என்ன மாதமா? இருந்துட்டு எப்பயாச்சும் இருந்தாங்கண்ணே. எப்பயாச்சும் இருந்த போட்டு கொடுக்குற காசு இல்லாட்டா கொடுத்தாலும் ஒன்றும் கொடுக்காட்டி ஒன்று அதுகளை அதை பற்றி கவனிக்கிறது இல்லை. கேட்க மாட்டாங்க. தெரியும் தானே உண்மையிலேயே அதுக்கு ஒரு மனசாட்சி உள்ளதுங்க. என்னெண்டா கரண்ட் இல்லாமல் தானே கொண்டு போகிறோம். அதால அங்கேருந்து உங்கள்ட்ட வீடு மட்டும் மாதிரி இருக்கிறதால இப்போ நீங்கள் அடுத்து எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த அமௌண்ட் முடியுமே பெரிய ஒரு அமௌண்ட். அப்பா நியாயமாக முடியுமாவே? அதான் பிரச்சனை. அது நிறைய ப்ரோசஸ் தாண்டி தான் அதை செய்யணும். செஞ்சு கொடுக்கணும். அதான் பிரச்சனை. என்ன நியாயமான தூரத்தில் இருந்து கொண்டு வரணும் அந்த கரண்ட். எப்படியும் ஒரு 4ஆவது முடியும் நம்மளை கெஸ்ஸிங் படி. என்ன பொறுத்தவரைக்கும் கூட தான் முடியும் சொல்லல. 4 கட்டாயம் முடியும். 4க்கும் கூட வர முடிஞ்சு குறையா வராது. அதான் நான் சொல்ல நம்மளை கெஸ்ஸிங் படி இப்போ 4 முடிய மாட்டேன். கொண்டு அதி தரும் நொங்கு சீசன் எல்லாம் முடிஞ்சு
நுங்கு இருக்கு, வெட்ட மாட்டீங்க. வெள்ளனா வந்திருக்க நுங்கு வெட்டி இருக்கலாம். நுங்கு இருக்கும். ஓ, வெள்ளனா வந்திருக்க அந்த மரத்துக்கள்லாம் ஏறி வெட்டி இருக்கலாம். எங்கட ஊர்ல எனக்கு வட்டி குடிச்சினாங்க. குடிச்சிங்களா? நீங்கள் வந்து போனதுக்கு அப்புறமா வந்து உங்களை நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பார்க்கணும் இருக்குமா டெய்லி கேட்டு கொண்டு இருக்கேன். அந்த அங்கே போகணுமன்ற ஒரு பயணம் அதுக்கும் பிளான் பண்ணி கொண்டு இருக்கோம். எங்க எவ்வளோ வாரம் கூடி போய் கொண்டு இருக்கு. கண்டி கண்டிக்கு போகணும். இவன் கருகாம போகன்றான். ஏன் கருகாம போக சரி வராது மையன். ஓ, அதான் நான் எனக்கு பார்ப்போம். நிறைய நடந்து போயிருப்போம். நடந்து போறதை பத்தி எனக்கு சந்தோஷம். இவரு மனிதன் நினைப்பதுண்டு அங்கல அடிச்சு இறைவன் நினைப்பதுண்டு. என்னடா சீரா இப்படி தாண்டா அங்க தோட ஊத்திரியா இப்படி இந்த முடிஞ்சிடா சாப்பாடு. அது ஓகே, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குடா. செம்ம டேஸ்ட் ஆகிடா. சும்மா வண்டி சாப்பிடலாம் போல இருக்கு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கு. சும்மா வண்டி சாப்பிடலாம். சும்மா அப்படி சாப்பாடு நடுவில் எடுத்து சாப்பிட்றதுக்கேடா வந்து பரவாதிப்படுற மாண்டி அடிக்கிறாங்க. உனக்கு இப்போ ஜெர்மனில இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் எடுத்து சொல்றாங்களாண்டு. இல்லை அது உண்மையிலே வந்து என்னன்னு சொல்லி நண்பர்களோட சமைக்கக்குள்ள ஃபன்னா இருக்கு. அதுதான் சும்மா இடையில சாப்பிட்றோம். உங்களோட இதை சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் எங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கடா. ஜெர்மனில இருந்து இப்போ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க எங்கள்கிட்ட. அப்படி நாங்கள் வந்து டீசென்ட் இல்லாமல் இல்லை, தப்பா சொல்லாதீங்க. என்ன பிரச்சனைனா நண்பர்களோட சமைக்கக்குள்ள வந்து சின்ன ஃபன்னுகள் இருக்குன்னு தானே, அதான் அது. இதுக்குள்ள இதை கருப்பா பார்த்தேன். என்ன கடலை? கடலை ரெடிமேடுக்குள்ள போட்டாங்க. என்ன வாட்டி நடக்குது? என்ன நடக்குதுன்னா ஏதோ உருளைக்கிழங்கு எல்லாம் கொட்டிக்கின்ற அம்மா. இனிமே தான் சாப்பாடு என்னன்னு தெரியும். பொறுத்திருந்து பாருங்கள். பொறுத்திருந்து பாடுறா குண்டப்பா. குண்டப்பா தேவையா? அன்றைக்கு ஃபுல்லாக எனக்கு சம்பவமாக கிடக்கு என்னன்னு மட்டும்தான் தெரியல. இந்த மிஷின் எங்க ப்ரோ? என்ன நல்ல மாவுல பனஞ்சு கொண்டிருக்கீங்க. எரிய போற ஆளுக்கு ஒரு கட்டியா முகத்துல பாருங்க. இதில் அடிப்போம் கடைஞ்சி அடி அப்படியே அடி முகத்துல அடிச்சிருவேன். இதுக்கு தம்பி மைக் அடிச்சுடி மூக்கு காட்டு மூக்கு அடி. கொஞ்சம் நல்ல முடி காட்டு. அடிப்பாங்க தம்பி, கத்தில எல்லாம் விளையாடாது. அதெல்லாம் விளையாட்டு இல்லை. சமைக்கக்குள்ள நீ அவனோட விளையாட என்ன அடிப்பாங்க. இது ஒரு எண்ணமா கீழே தூக்கி வைக்கிறீங்களா? நானும் காணுமா தாளிச்சதுக்குள்ள தாளிக்காத இறக்கிக்கலாம்பா. ஏன் அப்படி போடுறீங்க? கொஞ்சம் குருமா மாதிரி வருதுமா? குருமா தான். குருமா வருமா? கொஞ்சம் பொறுமா வருமா?
அம்மா குருமா ரெடி. பாருப்பா புளி உப்பு விடுதா விடுங்க காய்ச்சி மஞ்சள் கலர் அது என்ன ஷோக்கா மணக்குது அப்பா இந்த கறி. சரியில்லையா என்ன சோக்கா மணக்குது அப்பா இந்த கறி. நானும் என்ன வரியாண்டு கறிக்கட்டை மூடி விடுங்க. இதை சாப்பிடும்போது முதல் பள்ளிக்கூடத்தில் படப்பருப்பு கறி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த கடலை கடிக்கும் போது நல்லா இருக்கு. ரைட் ரைட் எண்ணெய் ஊற்றி ஓகே. இனி தயாரிச்சு வச்சிருக்க அணுகுண்டுகளை போட்டாச்சு. குலாப் ஜாம் ப்ரோ குயிக்கா தரணும் ப்ரோ. நாங்கள் ஓகே வந்துடும் ப்ரோ. நீங்கள் இறக்கத்துக்கு வந்துடுவாங்க. பலூன் மாதிரி வேறு மடி போட்டா என்ன கவலைப்பட்டீங்க வராது என்ன சட்டின்னு. பூச்சியெல்லாம் பறக்கு. ஓகே பலூன் பலூன் அடுப்பு பூரி பூரி லாஸ்ட் பூரி. என்ன செஞ்சிருவேன் பார்த்தீங்களா வாட்டி? என்னது? பருப்பு கறியும் பருப்பு கறியுமா? இதா பருப்பு பருப்பாடா? இந்த பருப்பு பச்சை பருப்பு. ஓகே ஓகே. சுட சுட பூரியும் குருமாவும் ரெடி. இந்தியாக்கள் சொல்லுவாங்க அலு கோபி. அலு கோபி. பூரி அண்ட் அலு. பூரி அலு பூரி. எப்படியம்மா இருக்கு நம்ம பூரியும் அலு பூரி? சி பாருங்க பாருங்க. அன்று தேங்க்யூ. நாங்கள் அதுக்கு தான் பண்ண போல. இந்த வாங்க இந்த அம்மாங்க நான் கூட்டணும். அம்மாடா கையில் வச்சுட்டா தெரிஞ்சு. தம்பி கொஞ்சம் சிறப்பு. அவன் சாப்பிடுவானோ? இதை கொடுங்க இதை கொடுங்க. இது சாப்பிடுதா? இப்போ மேலே பூரியும் இருக்கிறதா காணும் பிரச்சனை. நீங்கள் நெல்லுங்க அம்மாவில் இருக்கல அது. ஸோ பூரியும் குருமாவும். ஓகே சூப்பர். பாட்டி என்ன சொல்லுது? பரவாயில்ல சூப்பராக இருக்கு. கடையொண்டை போட்டுடலாமா? ஓ இங்கே போட்டால் யார் வரப்போறா? இங்கே போட்டு ஆக்கலாம்ல. சாப்பிடுங்க. பூரி எடுத்து காணுமா? எனக்கு காணும். என்ன சார் நல்லா இல்லையோ? நல்லா இருக்கு காணும். எடுத்து சாப்பிடுங்க. இன்னும் எடுங்களேன். இன்னொன்று எடுங்க. அப்படிதான் கூட சாப்பிட மாட்டேன். எடுத்து கொடுங்க. இதில் எடுங்க சொப்ட் அடிக்கிறதுல. ஓகே உண்மையில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மகேஸ்வரி அம்மாவோட விருந்து. ஸோ போன வாட்டி மகேஸ்வரி அம்மா வந்து அள்ளி விட்டாவு. நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு பேசியும் இருந்தீங்க. அது நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு பண்ணுக்காக பண்ணது. இந்தளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு இப்போ வந்து போன வருஷத்துக்கு பண்ணது இப்போ வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோமே. ஓகே அண்ட் வந்துட்டு இந்த வருஷம் எப்படியோ மீட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க மகேஸ்வரி அம்மா. ஸோ அதுக்கு அம்மையை வந்து தைவான் பண்ணி அம்மா வந்து மறுபடியும் மீட் பண்ணியாச்சு. இப்போ ஊருக்கு வெளிக்கூடட்டா நாங்கள் இதோட போயிட்டு வாங்க சந்தோஷம். ஓகே ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.